ஸ்ரீகாந்த் வந்து உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு வந்து விஜய் இந்த இடத்துல ஸ்ரீகாந்த் இருக்கணும். அதெல்லாம் பழைய வரலாறு. எஸ்எஸ்சியால் வந்து கட்டம் கட்டப்பட்டு விஜய்க்கு ஈக்குவலா வந்து வந்துடக்கூடாது. ஏன்னா அழகான நடிகர் விஜய் வந்து ஒரு அழகான நடிகரா மாற்றும் போது அந்த இடத்துல ஒரு காம்படிட் பண்ற மாதிரி இவர் வராரு ஸ்ரீகாந்த். அதனால ஸ்ரீகாந்த் ஒரு கட்டத்துக்கு மேல வந்து டம்மி பண்ற வேலைகள்லாம் நடக்கும். பெண்கள் வந்து இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் ஜெயிக்கிறது பெரிய விஷயம். அதுல அவங்க ஆசைப்படுறாங்க, நடிச்சுட்டு போட்டேன். இன்னைக்கு எப்படி சூர்யா கார்த்திகெல்லாம் மேடையில் பேசுறாங்கல்ல, ஞானவேல் ராஜா, அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இளையராஜா பேசிட்டு ஹெட்வெயிட் பிடிச்ச ஒரு இளையராஜான்ற மாதிரி ஒரு பேர் எடுத்தார் ஒரு காலகட்டம். அனிருத்து வந்து இசையை வந்து இன்னைக்குள்ள யங்ஸ்டருக்கு ஏற்ற அளவுக்கு அடிக்கிறான், பின்றான். அப்போ அவனுக்கு நான் எப்படி அனிருத் எல்லாம் கேட்கும்போது எப்படி இருக்கும், என்னங்கண்ணா அனிருத்தோட போட்டி போடுறாரு யாரு, இளையராஜா போட்டி, யுவன் சங்கர் ராஜோட போட்டி போடுறாரு, ஏஆர் ரஹ்மானோட போட்டி போடுறாரு. அப்போ வந்து கேட்டா அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணுமா இல்லையா, லிரிக்ஸும் அது மாதிரி இருக்கணுமா இல்லையா. சார் ஒரு வீடியோ வந்து பெரிய ஒரு சேனல் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல ஒரு வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஒரு பாடல் வெளியே இருக்கு. அதோட மியூசிக் டைரக்டர் பாத்தீங்கன்னா இளையராஜா அவர்கள், லிரிக்ஸ் வந்து இளையராஜா அவர்கள். அதுல நடிகரா வந்து ஸ்ரீகாந்த் இருக்காரு, நடிகையா வந்து இது புது ப்ரொடியூசர் போல அவங்களே நடிகையா போட்டுருக்கு. இதை வச்சு பயங்கரமா ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இளையராஜாவோட மியூசிக்கா இது, இளையராஜாவோட லிரிக்ஸா இது, ஹீரோயின் என்ன இந்த மாதிரி ப்ரொடியூசரே தூக்கும் பாத்தீங்களா? இல்ல இது கரெக்டா இது நான் கேட்டது சொன்னேன். இது ஒரு விமர்சனம் வருது இன்னைக்கு. நான் கேட்கறேன், நீங்க புஷ்பா பாட்டு கேட்டீங்களா? ஆமா, 2 கேட்டீங்களா? ஃபீலிங்ஸ் பாட்டு கேட்டீங்களா? நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்குமா அனிருத், நான் இளையராஜான்றதுனால சொல்றேன். இப்போ இளையராஜா பாடல்னா, இப்போ நீங்க வந்து விடுதலை 2ல கூட பாட்டு இருக்கு, என்ன கூட கேட்டாங்க விடுதலை 2ல பாட்டுலாம் கேட்டீங்க, ரைட், ஆடியோ லான்ச்சுக்கு நான் போனேன், போய் பார்த்தேன். பாடல் வந்து கேட்குற மாதிரி இருக்கு, நிச்சயமா கேட்குற மாதிரி இருக்கு. நான் சொன்னேன் கேட்ட மாதிரியும் இருக்கு, கேட்குற மாதிரியும் இருக்கு, ஆல்ரெடி கேட்ட மாதிரியும் இருக்கு. அதுக்கு இளையராஜா வாய்ஸோட அது கேட்கும் போது இந்த பாடல்லாம் வந்து ஏற்கனவே எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. அது இளையராஜாவுடைய தாக்கம். இன்னைக்கு டேட்டுக்கு வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன், அவர் கிட்டத்தட்ட 70 வயசை கடந்தவர். இன்னைக்கு அனிருத்தோட வந்து போட்டி போடணும். அவர் தலைவிதின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு டைம்ல சொன்னாரு தெரியுமா, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மேடையில் வந்து கேட்குமான்னு கேட்டேன்னா வந்து யார் இசையமைச்சாலும் வந்து அது இளையராஜா பாடலான்னு கேட்குறாங்க. அப்போ வந்து சந்திரபோஸ் இவங்கெல்லாம் வந்த காலகட்டம். நான் சொல்றது நரசிம்மன் ஒரு இசையமைப்பாளர், சந்திரபோஸ்னு ஒரு இசையமைப்பாளர், சங்கர் கணேஷ்லாம் அப்போ கொஞ்சம் டவுன் ஆகுது. அப்போ என்ன சொல்றேன்னா, யார் இசையமைச்சாலும் இது வந்து இளையராஜா பாடலான்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லி, எல்லாமே 7 சுரங்களுக்குள்ளதான், அதனால கேட்டா உங்களுக்கு தலைவிதி என் பாட்டை கேட்கணும் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. அதனாலதான் சொல்லுவாங்க இளையராஜா மேடையில் பேசுனா ஹெட்வெயிட்டா பேசுன்னு சொல்றாங்க இல்லையா. இப்படியான பேசப்பட்ட காலகட்டம்லாம் இருக்கு. இன்னைக்கு எப்படி சூர்யா கார்த்திகெல்லாம் மேடையில் பேசுறாங்கல்ல, ஞானவேல் ராஜா, அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இளையராஜா பேசிட்டு ஹெட்வெயிட் பிடிச்ச ஒரு இளையராஜான்ற மாதிரி ஒரு பேர் எடுத்தார் ஒரு காலகட்டம். அது கங்கை அம்மனுக்கும் சரி, இளையராஜா. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பிள்ளைகளை இன்னைக்கு இயக்குனரா, பெரிய இயக்குனர் ஆயிட்டாரு வெங்கட் பிரபு. அது மாதிரி இன்னும் பலரும் வந்து அந்த ஜென்ரேஷன் இருக்கு. ஸோ இப்போ அவங்களோட சேர்ந்து பயணிக்கணும்ல. இப்போ இதே வந்து வெங்கட் பிரபுவே வந்து இசைனா யுவன் கிட்ட போறாரு, இளையராஜா கிட்ட போல. ஏன் யுவன் கிட்ட போறாரு, இளையராஜா கிட்ட போலாம்ல. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த கெமிஸ்ட்ரி என்ன கேட்டா யூத்ன்றதுனால இந்த ட்ரெண்டுக்கு வந்து அவங்களோட காம்படிட் பண்றாருல இளையராஜா, அதுதான் பெரிய விஷயம். அப்போ நீங்க காம்படிட் பண்ணும்போது சில விஷயங்கள் வந்து நீங்க வந்து அதையே நீங்க கேட்டுருந்தீங்கன்னா பழைய இருக்கக்கூடாதுல்ல. அப்போ இது வந்து ஓல்டுப்பா. ஒரு பீரியட்ல என்ன சொல்லிட்டாங்க, சிவாஜி அவர்களே என்ன சொல்லிட்டாங்க, ஓவர் ஆக்டிங் பண்றாருட்டாங்க. ஏன்னா யதார்த்த நடிப்பை தாண்டி ஒரு நடிப்பு நடிச்சார். யதார்த்த நடிப்பை தாண்டி ஒரு நடிப்பு நடிக்கும் போது கேட்டீங்கன்னா அவர் வந்து என்ன சொல்றாரு, ஓவர் ஆக்டிங். இப்போ கமலை கூட அப்படி சொல்லிட முடியும், ஆனா ரஜினி சொல்ல முடியுமா? ரஜினி இன்னைக்கும் டஃப் கொடுக்குறாரு. யாருக்கு டஃப் கொடுக்குறாரு? விஜய்க்கு டஃப் கொடுக்குறாரு, அஜித்துக்கு டஃப் கொடுக்குறாரு. வயசு எவ்வளோ, 72. இன்னைக்கும் கூலி படத்துக்கு திபு நடந்து வாடுறாரு. இவர் போனா அங்கே 10 ரஜினி இருக்காங்க. என்னன்னா, சார் என் மேல தேவையில்லாம எனக்கு அவ பேர் வருது, லோகேஷ் கனகராஜ். என்னன்னா உங்களை நான் நிறைய வேலை வாங்குறேன்னு சொல்லிட்டு கெட்ட பேர் வருது. நீங்க ஒன்று சிக்காய் படுத்த உடனே எல்லாரும் என்ன திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நான் ஒரு 10 ரஜினியை வர வச்சிருக்கேன்னு சொல்லி 10 பேரை காமிச்சாங்க. இவங்கெல்லாம் யார்? இவங்கெல்லாம் உங்களுக்கு டூப் நடிக்க வந்திருக்கிறாங்க. நோனோ
எந்த காட்சி டூப் பண்ணுமோ அந்த ஒரு காட்சி, மற்ற காட்சி நான் தான் நடிப்பேன்ட்டார். இன்னைக்கு எப்படி எத்தனை ஆப்ரேஷன் இருக்கு அவருக்கு? சமீபத்தில் ஸ்டென்ட் வச்சிருக்கு, ஹார்ட் ஆப்ரேஷன் இருக்கு, கிட்னி ஆப்ரேஷன் இருக்கு, எல்லாமே இருக்கு. இருந்தாலும் அந்த மேக்கப்புக்கு ஒத்துழைக்கணும். அதுதான் ரொம்ப 1 மணி நேரம் உட்காந்து மேக்கப் ஒத்துழைக்க, அதுக்கப்புறம் நடிக்கிறார். அவங்க அந்த இடத்துல என்ன பிரச்சனை இருக்கு என்னன்னு கேட்டா, அந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்தை தக்க வைக்கணும். இவங்களுக்கு எல்லாருக்கும் டஃப் கொடுக்கணும். யாருக்கு? அஜித் கொடுக்கணும். இதை தாண்டி தனுஷ், சிம்பு இவங்களுக்கெல்லாம் வேற கொடுக்கணும். அப்ப இந்த ஜென்ரேஷனோட பயணிக்கும் போது கஷ்டம். அதே மாதிரிதான் இளையராஜா. அனிருத் வந்து இசையை வந்து இன்னைக்கு உள்ள யங்ஸ்டருக்கு ஏற்ற அளவுக்கு அடிக்கிறான், பின்றான். அப்ப அவனுக்கு நான் எப்படி அனிருத் எல்லாரும் கேட்கும்போது எப்படி இருக்கும்? என்னங்கன்னா அனிருத்தோட போட்டி போடுறாரு யாரு? இளையராஜா போட்டி போடுறாரு. யுவன் சங்கர் ராஜோட போட்டி போடுறாரு. இப்படி இருக்கிற ஏஆர் ரஹ்மானோட போட்டி போடணும். அப்போ வந்து கேட்டா அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணுமா இல்லையா? லிரிக்ஸும் அது மாதிரி இருக்கணுமா இல்லையா? பாடலோட வெற்றிக்கு வரிகளும் முக்கியம் தானே. வரிகளும் முக்கியம், இசையும் முக்கியம், அதுக்கப்புறம் வந்து கோரியோகிராஃபர் அந்த டான்ஸரும் முக்கியம். அந்த வகையில நீங்க வந்து ஃபீலிங்ஸ் அந்த பாட்டை எடுத்து பாருங்க. நீங்க எடுத்து பாருங்க. நீங்க வந்து டிஎஸ்பி வந்து அந்த சாங்கை மட்டும் நீங்க எடுத்து பாருங்க. அதுல டான்ஸையும் பாருங்க, லிரிக்ஸை பாருங்க, மியூசிக்கையும் பாருங்க. இந்த 3 காம்பினேஷன்லயும் வந்ததுனால்தான் அவ்வளவு வேகமா நானே கூட நடிச்சேன். இந்த பொண்ணு எப்படி இவ்வளவு டான்ஸ் எவ்வளவு வேகமா, ஏன்னா நம்ம சொல்லிடலாம் ஈஸியா. அந்த டான்ஸ்ல எவ்வளவு கஷ்டம் இருக்குன்றது நம்ம பார்த்தா தான் தெரியும். ஏன்னா அவ்வளவு ஸ்பீடா இருக்கும். அந்த டோட்டல் டான்ஸே ஸ்பீடா இருக்கும். நான் அப்படிதான் பாக்குறேன். அதுக்கப்புறம் லிரிக்ஸும் பாக்குறேன். லிரிக்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும், அது கிரிட்டிசைஸ் ஆகுதுதான் பல பாடல்ல. அந்த வகையில வந்து கேட்டா, அப்படி நீங்க லிரிக்ஸ் எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணா, கடந்த காலத்து இளையராஜா படம் நிறைய பாடல் இருக்கு. வைரமுத்து எழுதின பாடல் கூட என்னால சொல்ல முடியும். டபுள் மீனிங்லாம் இருக்கு, அது எவ்வளவு இருக்கு. பட் இன்னைக்கு அவருக்கு என்ன சிக்கல் இளையராஜாக்கு என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற இந்த இயக்குனர்கள் தேடி போனல அவர்கிட்ட எல்லாரும் இந்த பக்கம் போயிட்டு இருக்கான். அனிருத் கிட்ட போறான், யுவன் கிட்ட போறான், இந்த ஏஆர் ரஹ்மான் கிட்ட போகும்போது நம்மளும் தேடி வரணும் இல்ல. அப்ப அதுக்கேற்ற மாதிரி இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாடல் கொடுக்குறாரு, அவ்வளவுதான். சார், ஆனா ஸ்ரீகாந்த் வந்து அவ்வளவு பெரிய டாப் நடிகர் இல்லைன்னாலும் நல்லா பேசப்பட்ட நடிகர்ல. நீங்க ஸ்ரீகாந்தை பற்றி நீங்க சொல்றீங்க, நான் நிறைய சொல்ல வேண்டியிருக்கோம். ஸ்ரீகாந்த் வந்து உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு வந்து விஜய் இந்த இடத்துல ஸ்ரீகாந்த் இருக்கணும். அதெல்லாம் பழைய வரலாறு. அவங்க எல்லாம் வந்து ஒரு வகையில வந்து என்ன சொல்றதுன்னா, நீங்க நினைக்கிறீங்களா சங்கர்லாம் வந்து அவர் ஈஸியா ஒரு வாய்ப்பு கொடுத்துட மாட்டாரு. இந்த நண்பர்கள் படத்துல கொடுத்தாருல, உங்களுக்கு தெரியும்ல. அந்த படத்துல வந்து எப்படி வந்து விஜய் பக்கத்துல வந்து அவர் ஸ்ரீகாந்தும் இருப்பாரு, ஜீவாவும் இருப்பாங்க. ஒரு காலகட்டத்துல உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு இதே வந்து எஸ்எஸ்சியால் வந்து கட்டம் கட்டப்பட்டு விஜய்க்கு ஈக்குவலா வந்து வந்துடக்கூடாது. ஏன்னா அழகான நடிகர் வரிசையில வந்து பிரசாந்த் ஒரு கட்டத்துல ஃபேமிலி மேட்டர்ல போய் காலி ஆயிட்டாரு. அழகான நடிகர்னா பிரசாந்த். அதுக்கு பிறகு வந்து அழகை விமர்சிக்கப்பட்ட இடத்துலதான் வந்து விஜய் இருந்தார். அப்போ விஜய் வந்து ஒரு அழகான நடிகரா மாத்தும் போது அந்த இடத்துல ஒரு காம்படிட் பண்ற மாதிரி இவர் வராரு, ஸ்ரீகாந்த். அதனால ஸ்ரீகாந்த் ஒரு கட்டத்துக்கு மேல வந்து அவர் வந்து டம்மி பண்ற வேலைகள்லாம் நடந்தது. அது திரைமறைவு வேலைகள். அதுக்கப்புறம் தான் அந்த கோல்டு காயின்லாம் கொடுத்து இவரை ஹைப் பண்ணது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல ஸ்ரீகாந்துக்கு படம் வாய்ப்பு இல்லாமல் பண்ணலாம் உண்மை. ஆனா உண்மையா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான நடிகர்னா அதுல தாண்டி கேட்டா ஒரு முரண்பட்ட படத்தை நடிச்சாரு. ஒரு அண்ணியே வந்து இவரை வந்து அந்த நடிகை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சங்கீதா நினைக்கிறேன் அந்த நடிகை. அண்ணி வந்து இவரை விரும்புற மாதிரி, அது வந்து சாமின்னு ஒரு டைரக்டர் அந்த தான் எடுத்து கவுத்தது. அது ஒரு நெகட்டிவ் ரோல் மாதிரி. நெகட்டிவ்னா இவர் நல்லவரா நடிப்பாரு, ஆனா அண்ணி வந்து மைத்துனரை வந்து விரும்புற மாதிரி. அது குப்பையான ஒரு படம், அதை நடிச்சார். அதுக்கப்புறம் வந்து காதல் கல்யாணம் சொல்லிட்டு அவருடைய வாழ்க்கை போயிடுச்சு. ஆனா உண்மையா சொல்லணும்னா அந்த பிரசாந்த் விட்ட அந்த கேப்ல வந்து இவர் வந்திருக்கணும். யாரு? ஸ்ரீகாந்த் வந்திருக்கணும். அந்த வாய்ப்பு மிஸ் ஆயிடுச்சு. ஆனா பயங்கரமா ட்ரால் பண்றாங்க சார், ஸ்ரீகாந்துக்கு எதுக்கு இந்த வேலை? ஏன்னா ஹீரோயின் வந்து ப்ரொடியூசராவே இருக்காங்க அப்படின்னு சொல்லி, ப்ரொடியூசர் தான் ஹீரோயினா நடிச்சிருக்கதா சொல்றாங்க. அடுத்த லெஜெண்டா அப்படின்ற மாதிரி பயங்கரமா இல்ல. அதுதான் ஒரு கட்டத்துல, அதான் நான் சொல்றேன் உங்களுக்கு, இப்படியான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு எதிர்பார்த்தாரு, படங்கள்லாம் போகல. ஆனா எப்படி சார் படத்துல வந்து ப்ரொடியூசரே நடிக்கிறாங்க? அது அவங்களுக்கான ஆசையா மாறி. இல்ல அப்படி கிடையாது. இது வந்து இதே ஆனந்த் தான் நீங்க சொல்றீங்களா? யாரு சார்? ஆனந்த் தான் சொல்றீங்களா? சொல்ல மாட்டீங்களா? அது அவங்களுடைய விருப்பம். அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இங்க வந்து முதல் ப்ரொடியூசரா வராங்களே, அதுவே பெரிய விஷயம். இயக்குனரா வந்து பெண்கள் வர்றது ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டமா. அதே மாதிரி
தயாரிப்பாளராக வந்து ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க சுதா கங்கோரா நீங்க எடுத்துங்க, அந்த அம்மா வந்து ஒரு படம் அங்க புறநானூறு ஒரு படத்தை வச்சுக்கிட்டு அந்த அம்மா படுற பாடு உங்களுக்கு. இவரு நடிக்கிறேன்னு சொல்லிட்டு இவரு விலகிட்டாரு சூர்யா. சூர்யா. அதுக்கு பிறகு அந்த படத்தை வச்சுட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்து சிம்பு வரான்னு எதிர்பார்த்த போது சிம்பு வந்து வேற ப்ராஜெக்ட் போயிட்டார், தக் லைஃப் போயிட்டார். இப்போதைக்கு அந்த படத்தை வச்சுட்டு யாரை தான் போட்டு எடுப்பாங்கன்னு தெரியல. ஆனா ஒரு கதையை வச்சுட்டு இருக்கிறாங்க. வரல இயக்குனர். சொல்றேன், பெண்கள் வந்து இயக்குனராகவும் தயாரிப்பாளராகவும் ஜெயிக்கிறதுன்றது பெரிய விஷயம். அதுல அவங்க ஆசைப்படுறாங்க, நடிச்சுட்டு போட்டவன்